வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் திருத்தப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டு அமல். திருத்தப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டத்தை பீகாரில் அமல்படுத்த விட மாட்டோம். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் உறுதி. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு அளித்தால் நிதிஷ்குமாருக்கு நெருக்கடி. ஐக்கிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து மேலும் 5 மூத்த தலைவர்கள் விலகல். வக்ஃப் சட்ட மசோதாவை தொடர்ந்து கிறிஸ்தவ தேவாலயங்களை RSS குறிவைத்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அரசமைப்பு சட்டமே நம் மக்கள் அனைவரையும் பாதுகாக்கும் கவசம் என்றும் நம்பிக்கை. நாட்டின் முதல் செங்குத்து பாம்பன் ரயில் பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. 8300 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல். பிரதமர் மோடியின் வருகையொட்டி மதுரை விமான நிலையத்திலும் 5 அடுக்கு பாதுகாப்பு. ட்ரோன்கள் பறக்க தடை. தமிழகம் வரும் பிரதமர் மோடி EPS, OPS உடன் தனித்தனியே சந்திப்பு. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படும் என அரசியல் வட்டாரங்கள் தகவல். பிரதமர் மோடி வருகையை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். தமிழகத்திற்கு இழைக்கப்படும் அநீதிகளை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புக்கு 522 கோடியே 34 லட்சம் ரூபாயை ஒதுக்கியது மத்திய அரசு. கடந்த நிதியாண்டில் மாநிலங்களுக்கு வெள்ள நிவாரணமாக 20,264 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதாக மத்திய அரசு தகவல். ஊட்டியில் கடும் குளிரிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. உதகை புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். புதுச்சேரியில் சைக்கிள் நிறுவனத்தில் நடத்திய சோதனையில் 2.45 கோடி ரூபாய் சிக்கியது. பல்வேறு வங்கிக் கணக்குகளில் 50 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை முடக்க அமலாக்கத்துறை நடவடிக்கை. மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் பரவலாக கனமழை. ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கிய தண்ணீரால் பயணிகள் அவதி. கோவையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதி. மழைநீர் வடிகாலில் ஏற்பட்ட அடைப்பால் தண்ணீர் தேங்கியதாக தகவல். தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. டெல்லி, ராஜஸ்தான், குஜராத்தில் வெப்ப அலை வீசும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுச்சேரி அரசு பள்ளி ஒப்பந்த ஆசிரியர்களின் தொடர் போராட்டம் வாபஸ். முதலமைச்சர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்ட ஆசிரியர்கள். இரண்டாயிரத்து 29ஆம் ஆண்டுக்கு பின்னரே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை தொடங்கப்படும். சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல்.
கெஜ்ரிவாலின் சொகுசு பங்களாவை பராமரிப்பதற்கு தினசரி 1 லட்சம் ரூபாய் செலவு. 7 ஆண்டுகளில் பங்களா பராமரிப்பிற்கு மட்டும் அரசு பணம் 30 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக பாஜக குற்றச்சாட்டு. விஷ்ணுவின் 7வது அவதாரமாக கருதப்படும் ராமரின் பிறந்தநாளை கொண்டாடும் பண்டிகையான ராமநவமி. உத்தரப்பிரதேசத்தில் ராமநவமியொட்டி வண்ண விளக்குகளால் ஜொலித்த அயோத்தி ராமர் கோவில். ராமநவமியை முன்னிட்டு அயோத்தியில் உள்ள ராம ஜென்ம பூமி கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மீது ராட்சத ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிப்பு. பெற்ற தாயை முதியோர் இல்லத்தில் சேர்க்குமாறு கணவனை கட்டாயப்படுத்திய மனைவியின் குடும்பத்தார். மறுப்பு தெரிவித்த கணவன் மீது மனைவியின் குடும்பத்தார் தாக்குதல். தடுக்க முயன்ற மாமியாரை தாக்கிய மருமகள். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு மூலம் பொருளாதார புரட்சி நடைபெறுகிறது. பொருளாதார புரட்சிக்கான வெற்றி கடினமாக இருக்கும் என அதிபர் டிரம்ப் கருத்து. டிரம்பின் வரி விதிப்பால் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களின் விலை உயரும் அச்சம். விலை உயரும் முன் பலவிதமான பொருட்களை வாங்க அலைமோதும் அமெரிக்க மக்கள். அமெரிக்கா வாஷிங்டனில் பொதுமக்கள் போராட்டம். அதிபர் டிரம்பின் நிர்வாக கொள்கைக்கு எதிர்ப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. வரி விதிப்புகள் குறித்து வெள்ளை மாளிகையில் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். பலமான நாடு பலவீனமான கருத்தை தெரிவிப்பது துரதிருஷ்டவசமானது. அமெரிக்கா குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சனம். காசாவில் உதவிக்குழு ஊழியர்கள் 15 பேரை படுகொலை செய்த இஸ்ரேல் ராணுவம். உதவிக்குழுவினர் என தெரிந்தே இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்திய கடைசி நிமிட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. சென்னை அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஹாட்ரிக் வெற்றி. முன்னணி வீரர்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றம். சிஎஸ்கேவின் ஹாட்ரிக் தோல்வியால் ரசிகர்கள் கவலை. சொந்த மண்ணிலேயே 2வது தோல்வியால் மைதானத்திற்கு வந்த ரசிகர்கள் விரக்தி. ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அபார வெற்றி. தான் ஆடிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று கெத்து காட்டியிருந்த பஞ்சாபை பதம் பார்த்த ராஜஸ்தான். ஐபிஎல் போட்டிகளிலிருந்து தோனி ஓய்வு பெற உள்ளதாக பரவிய தகவல். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளெமிங் மறுப்பு. ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத், குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. ஹாட்ரிக் தோல்வியிலிருந்து மீண்டு வருமா ஹைதராபாத் அணி? வரும் 8ஆம் தேதி முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களின் படங்களுக்கு பெப்சி ஒத்துழைப்பு அளிக்காது. அரசு தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என ஆர்.கே. செல்வமணி வலியுறுத்தல்.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.